ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கணும். அற்புதமான நாளிலே ஒரு திருவசனம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், செவி கொடுத்தலே உத்தமம். இல்லைங்களா? ஆட்டுக்கடக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, காணிக்க கொடுத்துட்டோம்னா ஆண்டவரை கரெக்ட் பண்ணிடலாம் இல்லையா? அது கூட கடமைக்காக கொடுப்பது, வேண்டா வெறுப்போட கொடுப்பது, சலிப்போட கொடுப்பது, சண்டையோட கொடுக்கறது, மனிதர்களை திருப்திப்படுத்த கொடுக்கறது, பலர் மெச்சுக்கிறதுக்காக கொடுக்கறது, முகத்தை மறைச்சு கொடுக்கறது, காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சியோட கொடுக்கறது, அலட்சியமா கொடுக்கறது. காணிக்க எடுக்கும் போது இவருக்கு பிடிக்காத ஒருத்தர் பையட்டு வந்தாரு வச்சுங்களேன், எங்கன்னா பார்த்தா காணிக்க போடுவார் இல்ல, அது வெறுப்பை காமிக்கிறாடா. இப்போ லேட்டஸ்டாக ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவ சமுதாயத்தில் 1000 ஸ்தோத்திர பலி செஞ்சுட்டு ஒரு பஸ்தவனை ஆயிட்ட மாதிரி ஒரு நினைப்பு அவருக்கு இல்லைங்களா? ஏதோ சாதிச்சிட்டா மாதிரி. சில சொல்லிட்டா பைபிளை படிக்கிறது இல்லைங்க, இதே போதுன்னு விட்டாங்க, அவ்வளவுதான். அது என்னங்க? அது ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்களேன், கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல். யோசுவா 1:8 வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா! வழியை வாய்க்க பண்ணணும்னா வேதத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும், அதை கேட்கணும், நடக்கணும் இல்லையா? இன்று 2 காரியம் பாருங்களேன். சவுலை விட்டு விலகினது கர்த்தருடைய கிருபை, தாவீதுக்காய் காத்திருந்தது கர்த்தருடைய கிருபை. நம்மளுக்காக காத்திருக்கணுமா விலகணுமாங்க? யோசிங்க. உங்களுக்கு எது விலகணும்? ஃபர்ஸ்ட் நம்மளை விட்டு விலக வேண்டியது என்னோட பாவம், என்னோட பொறாமை, என்னோட பொச்சரிப்பு, என்னோட தாறுமாறு, என்னோட களியாட்டம், வெறியாட்டம், பண ஆசை, பதவி ஆசை, மதவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி, சபை வெறி இல்லையா? குறை சொல்றது, குற்றம் சொல்றது, கரைப்படுத்துவது, காயப்படுத்துவது, மட்டம் தட்டுறது, கேவலப்படுத்துவது, இது விலகணும். கிருபை விலகிடக்கூடாது இல்லையா? ஏன்னா சிலருக்கு சான்ஸ் கிடைச்சா போதும் உடனே மட்டம் தட்டிடுவாங்க. அது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகவே கூடாது கர்த்தருடைய கிருபை. அதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பாருங்களேன். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அதான் முக்கியம். என் மேல மனதுருகிற கர்த்தர் எனக்காக வைத்து வைத்த கிருபையை என்னை விட்டு விலக்குவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா! அது ஏற்றவனாய், நல்ல மகனாய், மகளாய், கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாய், பிரியமான பிள்ளையாய் வாழ வேண்டுமே தவிர சவளை போல அல்ல. சங்கீதம் 89:33 சொல்கிறது, என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பெசகாமலும் இருப்பேன் சொல்றாரு பாருங்களேன். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நம்ம கேட்கணும், ஆண்டவரே கிருபை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. அந்த கிருபை இருந்தா போதுங்க, எல்லாவற்றிலும் சாதிக்க முடியும், எல்லாவற்றிலும் வெற்றியாய் வாழ முடியும், சாட்சியாய் வாழ முடியும், சரித்திரம் படைக்க முடியும். கிருபை எழுந்த எத்தனையோ பேர் உண்டு இல்லைங்களா? சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார், சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகினார். பாருங்க, எல்லாத்துக்கும் மேல தீர்க்கதரிசியாக சுவிசேஷகனாக தெரிந்து கொண்ட யூதாஸ் காரியோத் நிலைமை என்னங்க ஆச்சு? அதுதாங்க வாழ்க்கையில். அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாருங்க, எல்லா சூழ்நிலையில என்னை விட்டு விலகாத கர்த்தருடைய கிருபை அப்படின்னு அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை மனத்தாழ்மையா ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஏன்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையா இருக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தரோட கிருபை ஒண்ணு இருந்தா போதுங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றிலும் சாட்சியா வாழ முடியும். ஒரு விசை கண்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை விட்டு கர்த்தாவே அந்த கிருபை எடுபடாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மேல் மனதூர கர்த்தர் எங்களுக்காக வைத்து வைத்த கிருபை எங்களுக்காக அருளப்படட்டும் ஆண்டவரே. இந்த கிருபையினாலே சாட்சியாய் சரித்திரமாய் வாழ கிருபை தாருங்க. பலகீனங்களை, சோர்வை மாற்றுங்க. எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற்றப்படட்டும், தோல்விகள் தோற்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தால் தேவனதை செய்ய முடியாது. திருப்பாதங்களில தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.